3 exercise 3.6 third sum. Subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 whole square. அப்போ subtract this one from இது. அப்போ என்ன மீனிங்? இதிலிருந்து இது subtract பண்ணணும். Subtract this one from இதுன்னு கொடுத்துருக்காங்களா? இதிலிருந்து இது subtract பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எது எழுதணும்? இந்த டேர்ம் தான் எழுதணும். இதிலிருந்து மைனஸ் இது எழுதணும். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2x cube plus x square plus 3 whole divided by x square plus 2 whole square minus 1 by x square plus 2. ஓகேவா? அப்போ அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? டினாமினேட்டர். டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்குது? x square plus 2. இங்கே இருக்கிறது x square plus 2 whole square. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? வேணா அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன இருக்குன்னா 2x cube plus x square plus 3 divided by என்ன இங்கே x square plus 2 இருக்கா? அதனால் அந்த a plus b whole square ஃபார்முலா எழுத வேண்டாம். நமக்கு கொஸ்டினுக்கு அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே x square plus 2 whole square இருக்குது. இங்கே இருக்கிறது x square plus 2. டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கணும். காமன், தட் மீன்ஸ் காமன் டினாமினேட்டராக வேணும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணுறதோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்தால் செய்யணும். அதான் அடிஷன் சப்ராக்ஷனோட ஃப்ராக்ஷன் ரூல். அப்போ இங்கே இருக்கிறது x square plus 2 whole square. இங்கே இருக்கிறது x square plus 2. அதனால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? x square plus 2 whole square. x square plus 2 into x square plus 2 இப்படி எழுதிக்கலாம்ல, ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம்ல. மைனஸ் 1 by x square plus 2. தட் மீன்ஸ் இப்படி இருக்குது. இப்போது என்னென்னா 1 by இப்போ 5 ஸ்கொயர் இருந்தால் எப்படி எழுதலாம்? 1 by 5 5 25 எழுதலாம். அப்படி இல்லாட்டி எப்படி எழுதலாம்? 1 by 5 into 5 எழுதிக்கலாம். நமக்கு எது அங்கே யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது இப்படி எழுதணும்னா நமக்கு டினாமினேட்டர் பாருங்கள். இங்கே இருக்கிறது x square plus 2 into x square plus 2. இங்கே இருக்கிறது ஒரு x square plus 2 தான். ஸோ என்ன பண்ணால் போதும்? இந்த செகண்ட் டேர்ம் கூட இன்னொரு x square plus 2 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும்? ஒரு ஸ்டெப் எழுதியல இங்கே என்ன ஆகிடும்னா 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 into x square plus 2 minus 1 divided by x square plus 2 இருக்கா? அது கூட இன்னொரு x square plus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x square plus 2. அப்போ தான் x square plus 2 into x square plus 2 வரும். அப்போ டினாமினேட்டில் x square plus 2 மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டிலையும் ஒரு x square plus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே? அப்போ என்ன ஆகிடும்? இங்கே இந்த ஸ்டெப் அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ என்ன ஆகிடும்? 2x cube plus x square plus 3. இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேம் ஆயிடுச்சு. காமன் டினாமினேட்டர் என்ன எடுத்துக்கலாம்? x square plus 2 whole square எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் 1 into x square plus 2 x square plus 2. டினாமினேட்டர் ரெண்டு சேம் ஆக்கிறதுக்காக இந்த செகண்ட் டேர்ம் கூட இன்னொரு x square plus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டினாமினேட்டர் பண்ணால் நியூமரேட்டர் அது பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இது அப்படியே வந்துருச்சு. மைனஸ் 1 into x square plus 2 x square plus 2 ஆயிடுச்சு. தென் ஹோல் டிவைடட் பை x square plus 2 into x square plus 2ங்கிறது x square plus 2 whole square எழுதிக்கிறோம். இல்லை டவுட் இல்லைல்ல? ஓகே, டன். அடுத்து x cube plus x square plus 3 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் x square plus into minus minus 2 then whole divided by x square plus 2 whole square. அடுத்து plus x squareரும் minus x squareரும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 2x cube. அடுத்து கான்ஸ்டன்ட் டைம் எதில் இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் 3 மைனஸ் 2. ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ்லேருந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 3ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 ப்ளஸ் 1 தென் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ தான். இந்த சம் முடிஞ்சிருச்சு சிம்பிளாக. ஓகே, தேர்ட் சம்மும் கம்ப்ளீட்டட்.